பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிட சிந்தனையில் வார்த்தையின் சத்தம். நம் வேதாகமத்துல அநேக எண்களை குறித்து குறிப்பிட்டுள்ளது. இன்னைக்கு ஒரு எண்களை பற்றி பார்க்கலாம். 1188 குறித்து பார்க்கலாம். நம் வேதாகமத்துல மிகப்பெரிய ஆகமம் எது என்றால் சங்கீதம் 119. மிக சிறிய ஆகமம் எது என்றால் சங்கீதம் 117. இதுக்கு இடையிலாக இருக்கிறது சங்கீதம் 118. சங்கீதம் 118 தவிர்த்து மொத்தமுள்ள அதிகாரங்கள் 1188. பைபிள்ல 1188 குறித்து என்ன சொல்கிறதுனா, இந்த எண்ணெய் குறித்து ஹீப்ரு மொழியில பால் பிராட்சன்ஸை குறிக்கிறது. இதன் பொருள் திருப்பு முனைகளின் தெய்வம், அதாவது பால் பிராட்சன்ஸ் என்பதை சொல்லி குறித்து வேதாகமத்தில் இப்படியாய் சொல்லியிருக்கிறது. தோற்கடிக்கப்பட்ட இடம் கடவுள் முன்னேற்றங்களை கொண்டு வருவதை குறிக்கிறது. வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். 2 சாமுவேல் 5 அதிகாரம் 20வது வசனம். தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்தது. கிரேக்க மொழிகளில் டசியோஸ், அதாவது வலது மற்றும் வலது கையை குறிக்கிறது. இது தயவு, அதிகாரம் மற்றும் சக்தியை குறிக்கிறது. வேதாகமத்தில் இப்படியாய் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். இன்றைக்கான வார்த்தையின் சத்தம் சங்கீதம் 118 அதிகாரம் 8 வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமென். Have a nice day.